நாகர்கோயிலில் பிரபல பரோட்டா கடையில் வைக்கப்பட்டிருந்த QR கோடை மாற்றி ஒட்டி 10 லட்சத்திற்கும் மேலாக பணத்தை சுருட்டி வந்த ஊழியர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஹோட்டல் ஓனருக்கு தெரியாமல் கைவரிசை காட்டி வந்த சம்பவம் அம்பலமானது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பீச் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஆஸ்டின் என்பவர் அதே பகுதியில் பரோட்டா கடை நடத்தி வருகிறார். ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் பணத்தை செலுத்த QR கோடு ஸ்கேனர் வசதி செய்யப்பட்டிருந்தது. அதில் கடை ஓனர் ஆஸ்டினின் வங்கி கணக்கில் இணைக்கப்பட்டிருந்தது. கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்ளவும் கேஷியராகவும் வேணுகுமார் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். அதில் நல்ல வருமானம் வருவதை நோட்டமிட்டு வந்த வேணு ஹோட்டலில் வைக்கப்பட்டிருந்த QR கோடை மாற்றிவிட்டு அதில் தனது வங்கி கணக்கின் QR கோடை ஒட்டி வைத்துள்ளார். வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு பில் தொகையை QR கோடை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தி உள்ளனர். அந்த பணம் வேணுகுமாரின் வங்கி கணக்கிற்கு சென்றுள்ளது. சிலர் கையில் பணம் கொடுக்கும் பொழுதும் சில்லறை இல்லையே, ஜிபே பண்ணுங்கள் என ஏகபோகமாக கல்லா கட்டி வந்துள்ளார். இதற்கிடையே ஹோட்டலில் வருவாய் குறைவாக வருவதாக ஆஸ்டினுக்கு சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து தனது வங்கி கணக்கினை ஆஸ்டின் சரிபார்த்தபோது QR கோட் மூலம் பணம் செலுத்தப்பட்டதாக நோட் செய்யப்பட்டிருப்பதும், ஆனால் அப்பணம் வங்கி கணக்கில் வராமல் இருப்பதையும் அவர் கண்டுபிடித்தார். உடனே கடையில் வைக்கப்பட்டிருந்த QR கோடை ஓனர் ஸ்கேன் செய்து பார்த்தபோது அதில் வேணுகுமாரின் பெயர் காட்டியுள்ளது. அப்போதுதான் வேணு கடந்த 5 ஆண்டுகளாக மெகா பண மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனே இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஸ்டின் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வேணுகுமார் மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்த மீனா என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிந்து அவர்களை தேடி வருகின்றனர். வேலை பார்த்த ஹோட்டலில் QR கோடை மாற்றி வைத்து 5 ஆண்டுகளாக ஊழியரை பண மோசடியில் ஈடுபட்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.